வக்ஃப் திருத்த சட்ட மசோதா மத்திய அரசு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு போய் அங்கே விவாதம்லாம் ஆகி இது பண்ணி அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதில் என்ன சொல்லியிருக்குதோ அது மாதிரி தான் வக்ஃப் போர்டை அமைக்கணும். அப்படிங்கிறப்ப அதற்கு மாறாக தமிழகத்தில் மட்டும் போர்டு நியமனங்கள் நடந்திருக்கிறது. அதில் ஒரு நான் முஸ்லீம் இருக்கணும், பார் கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் இருக்கணும். அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க அமைச்சிருக்காங்க. இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றம் இதற்கு அரசாணைக்கே தடை போட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த வக்ஃபுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள் விசாரணையெல்லாம் நவாஸ் கனி செய்திருக்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பார்த்தா இவர் எப்போ பண்ணார், இவர் கார் எப்போ என்ட்ரி ஆனது எல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். இது நீதிமன்ற அவமதிப்பு, இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்ற அவமதிப்பு இருந்துட்டு போட்டுமே, அதனால் என்ன அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். ஸோ அதனால் நீதிமன்றம் கோர்ட்டு சொன்னால் கேட்கணுமா என்ன? நீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டோம், பிரதமரை மதிக்க மாட்டோம், ஜனாதிபதியை கேவலமாக பேசுவோம், இல்லாத ஜாதி ரீதியாக கேவலப்படுத்துவோம், துணை ஜனாதிபதி பதவிக்கு தேவையில்லாத களங்கங்களை ஏற்படுத்த பார்ப்போம், கவர்னரை கல் விட்டு எறிவோம், செருப்பு விட்டு எறிவோம், கட்டை விட்டு எறிவோம். அவரை நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னாக்கா நீ உருப்படியாக வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு பேட்டரவுடி மாதிரி நீங்கள் கவர்னரை விமர்சிக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நீதிபதியும் தீர்ப்பாக கொடுக்கணும். நீதிபதி சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு பொது புத்தியில் இருக்கிறது என்னென்னா, நீங்கள் புகார்தாரர் ஒரு இது கொடுப்பாரு, பெட்டிஷனை கொடுப்பாரு, அவன் எதிர்த்தரப்பு அவனுடைய விளக்கத்தை கொடுப்பான். இது ரெண்டுத்தையும் படித்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டல் எவிடன்ஸை வச்சு தான் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் தீர்ப்பு எழுதணுங்கிறதா மரபு நடைமுறையில் இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டாலினார் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அது குறிப்பாக ஒரு 1.5-2 வருஷமாக ஏதோ ஒரு பையன் எவனோ இந்த ஆளுக்கு குரூரமாக அட்வைஸ் பண்ணுறான். எனக்கு ஒரு சினிமா, தமிழ் சினிமா சட்டுன்னு நேயர்களுக்கெல்லாம் புரியணும்னா, முரட்டுக்காலைன்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா சாமி பிள்ளைன்னு சொல்லி கேரக்டர் தான் இவருக்கு, சுருளிராஜனுக்கு. அதில் இந்த சாமி பிள்ளை ரஜினிகாந்துக்கு ராங் அட்வைஸாகவே கொடுத்துட்ருப்பாரு. கடைசியில் அந்த சாமி பிள்ளை கொடூரமாக பாதிக்கப்பட்டவர் வில்லன் குடும்பத்தால். அதனால் நடித்து ஏமாற்றி சகுனி வேலை செஞ்சு அந்த சாமி பிள்ளை கேரக்டர் இவரை வில்லன், ஒரு வில்லனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாமி பிள்ளை யாரோ ஒருத்தன் இருக்கான். இப்போ ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய அந்த சாமி பிள்ளை யாருங்கிறதான் இப்போ பேச்சை. ஏன்னா கோர்ட்டாது இதாது என்னத்துக்கு நீ இது பண்ணுற, திருப்பரங்குன்றம் அதெல்லாம் கிடையாதுங்க, 144 போடுவோம். ஜட்ஜி என்ன சொன்னார், நான் உத்தரவு போட்டதுக்கப்புறம் நீ 144 போடுற, நான் 10 பேரை கூட்டு போன்னு சொன்னதுக்கப்புறமும் 144 போடுறேன் அப்படின்னா, இவங்க அதுக்கு கண்டெம்ட்டுக்கு போகாமல் கண்டெம்ட்டுக்கும் போய் அப்பீர் ஆகலை. அதோடு இல்லாமல் அவர் மேலே இந்த ஃப்ரேமும் பண்ணாங்க, பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் இம்பீச்மெண்ட். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இவர் என்ன சொன்னாரோ, ஜிஆர்எஸ் என்ன சொன்னாரோ, அதே தான் மீதி 2 ஜட்ஜி இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொன்னாங்க. ஏன் அப்போ அந்த 2 ஜட்ஜிக்கு நீங்கள் இம்பீச்மெண்ட் கொடுக்கல? பார்லிமெண்ட் செஷன் பண்ணுவாங்க, பண்ணலன்னா நாங்கள் அப்படி செத்துருவாங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரோ ஒரு சூழ்ச்சி பண்ணி, ஒரு சகுனி, ஒரு சாமி பிள்ளை, இந்த மாதிரி யாரோ ஒரு கேரக்டர் ஸ்டாலின்கிட்ட இருந்து, அதெல்லாம் இது பண்ணாதீங்க, எதையுமே மதிக்க மாட்டோம். மத்திய அமைச்சர் சொல்கிறது கேவலமாக பேசுவோம், அமித்ஷாவை அவதூறு ஷாம்போம். அதுக்கு தான் இளம் சிங்கம் அண்ணாமலை உனக்கு மரியாதை வச்சிருக்கோம், உன் மரியாதையை கெடுத்துக்காத அப்படின்னு. முட்டாள்தனமான ஆட்சி அவர் செய்கிறார், கேவலமான ஆட்சி, முட்டாப்பைய ஆட்சி அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். முட்டாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கண்ணியமாக அவர் சொல்லிட்டு அவரும் இது பண்ணிட்டார். அதனால இவங்க இவங்களுடைய மொத்த சிந்தனையே ஒரு சீழ்பிடித்த சிந்தனை. இவங்களுக்கு இன்ஃபேக்ட் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதோட அட்வைசர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் ஒரு சைக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தே ஆர் அண்டர் சம் அதர் இம்ப்ரெஷன். தமிழ்நாடு இது தனி நாடு, இதுக்கு அதிபராக இதுக்கு ஒரு மன்னர், எப்படி பூட்டானில் மன்னர் ஆட்சியோ நேபாளில் மன்னர் ஆட்சியோ அந்த மாதிரி இதுக்கு மன்னர் முகமது சுல்தான் ஸ்டாலின், அவருக்கு பட்டத்து இளவரசர் பால்டாயில் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரமை இது தமிழ்நாடு கிடையாதுரா, இது தமிழகம். இந்த தமிழ்நாடுங்கிறது பார்ட் ஆஃப்
பாரத நாடு, பாரத தேசம், இந்திய நாட்டோட ஒருங்கிணைந்த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் இவங்களுக்கு அதுலேருந்து மறந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு இல்யூஷனுக்குள்ள, அதுவும் நீங்கள் வந்து ஹலுசினேஷன்னு ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி உண்டு. ஆளே இருக்க மாட்டான், ஆனால் அங்கே ஆள் இருக்காங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த ஹலுசினேஷனால் இவங்க ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தே ரெக்வயர் சம் சார்ட் ஆஃப் கவுன்சிலிங்லாம் தாண்டி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு போகணும். ஏன்னா எதை சொன்னாலுமே வந்து மா வெங்கடேசன் புஸ்தகம் அதில் கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்க பார்க்குறாங்க. 1965 பப்ளிஷ் ஆன புஸ்தகத்தை திரும்பி இப்போ பப்ளிஷ் பண்ணா ஈழத்தடிகள் அவங்களுடைய அந்த இலங்கை ஈழத்தடிகள் புஸ்தகத்தை அதை பாஞ்சு போய் பிடுங்குறான். ஏன் 65 வந்த புஸ்தகம் அப்படின்னா 65 அண்ணாதுரைக்கும் ராமசாமியும் வந்து ராமசாமி இது நம்ம சொல்லணுங்கிறத வேணா அப்புறம் பீப் போட்டு அப்படின்னாரு. இவர் அண்ணாதுரை என்ன சொன்னாரு, நீ தான் எங்க அப்பா. இவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஒரு இதா இருந்திருக்கு பாருங்க, கண்ணீர் துளிகள்னு அவரு இவர் சொல்லுவாரு. இவர் ஒண்ணு கருணாநிதி ஒண்ணு அவரை ரொம்ப கேவலமா வீரமணி வந்து எப்படி பணம் வாங்குவாரு ராமசாமி கிட்ட அப்படிங்கிறத பத்தி சாங்கோபாங்கமா பல கூட்டங்கள்ல கருணாநிதி பேசியிருக்காரு. மிரட்டுவாராம், பிளாக்மெயில் பண்ணுவாராம வீரமணி வந்து பணம் கொடு அப்படின்னு ஈவேராவ. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. திருவாரூர் தங்கராசு கூட எழுதியிருக்காரு இதெல்லாம் பத்தி. அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பல்ல இருந்தவங்களுக்கு ஒரு பாசிச மனோநிலை. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ மாசன் எழுதுனது ஏதோ ஒரு புத்தகம், ஒரே ஒரு புத்தகம். ஈழத்தடிகள் எழுதுனது ஏதோ ஒரு பழைய, நீங்கள் சொன்னது பழசாக இந்த ரீப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், திராவிடத்தை தூக்கி நிறுத்திருக்கோம். ஏன் இந்த இது 1-2 புத்தகத்துக்கு ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னு? அதாவதுங்க, அவங்க எழுதினது எல்லாமே புருடா பொய், ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணலாம். தலையில் பிறந்தவன் பார்ப்பான், இவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பானுங்க. காலில் பிறந்தவன் சூத்திரம், இதுதான் மனுவில் எழுதியிருக்கு அப்படின்னு. பாலசுப்ரமணிய சாமி திருக்கோவிலில் ஒரு ஐயா பூஜை பண்ணுறாங்க. இப்போ பொறுப்புலையும் இருக்காங்க, இப்போதான் கட்சிக்குள்ளே வந்து பொறுப்புலையும் வந்திருக்காங்க. அந்த குருக்களையா இந்த ஸ்லோகம் எனக்கு அது தெரியல, யோ அர்த்தம் இது கிடையாதுயா அப்படின்னோடனே அவர் தான் ராஜ் டிவி விவாதத்தில் அவர் சொன்னார், அர்த்தம் இது கிடையாது, முகமது சேன் இந்த ஸ்லோகம் வருது புருஷ சூக்தத்தில் வருது அப்படின்னு அவர் தான் விலாவரியாக எடுத்து பிரித்து 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 அர்த்தம் சொன்னார். ஆனால் அதுக்காக இவனு இறங்கிட்டான்ல. இவனு என்ன பண்ணுவானுங்க உடனே பாருங்க, அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியாரே சொல்லிட்டாரு. அவன் என்ன மாதிரி ஒரு சைக்கோடா இருந்தாலு அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் பசங்களே அவரை ஏற்றுக்கல, அவங்க குடும்பமே அவரை டிஸ்கார்டு. இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பாருங்களேன், வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட கருணாநிதி தான் இவங்களுக்கு தலைவர். அந்த வீட்டிலேயே மைனர் குஞ்சா இருந்த ராமசாமி தான் இவங்களுக்கு பிதா, தந்தை. அந்த மாதிரி இந்த மெத்த படித்த, நான் அந்த ஜாதியை கூட நான் சொல்ல, அந்த சமஸ்கிருதமே ஒழுங்கா தெரியாம அதுல அரைகுறையா இருந்து ஒரு ரேஸுக்கு போய் அப்படிலாம் இருந்த அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் தான் இவங்களுக்கு ஒரு உதாரண புருஷர். இவங்களுக்கு இந்த சொசைட்டியில நல்லபடியா செயல்பட்டு ஒரு மேல இருக்கிற யாருமே இந்த திராவிட மாடல் கும்பலுக்கு ஒரு இது முன்னுதாரணமாகவே இருக்க மாட்டாங்க. இந்த வழக்கு போட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நவாஸ்கனி மீது பல வழக்குகள் இருக்குது, திரும்பவும் அவருக்கு எக்ஸ்டன் கொடுத்துருக்காங்க. இப்பொழுது கோர்ட் அவமதிப்பையும் அவர் செய்திருக்காரு. இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ உதாரணங்கள் சொன்னதே, இந்த நவாஸ்கனி ஏற்கனவே ஒரு திருட்டு பையன், இவன் பேரில் இடி கேஸ் இருக்கு. எம்பிஏ அப்படிலாம் நீங்கள் எம்பி மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்லைங்க. நீங்கள் திருப்பரங்குன்றம் பற்றி எறியறதுக்கு காரணமே இந்த பையதாங்க, ஒரு மதவெறியன், அடிப்படைவாதி. நீங்கள் மதவெறி கூட பல பேருக்கு இருக்குன்னு ஏதாவது சொல்லி ஆட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு கோவில் அங்கே வந்து நான் என்ன கேட்குறேன், நீ பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டல, நீ ஏன் அதை தர்காவில் போய் சாப்பிடல? நீ தர்காவில் நீ யோக்கியன் தானே. இவனுக்கு கீழே பண்ணியிருக்கிற சுண்ணத்தை தலையில பண்ணுவானுங்க அங்கே இருக்கிற பாய்மாருங்க. நீ இவன் போய் யோக்கியமான ஆளாக இருந்தா அந்த மேலே சிவன் கோவிலுக்கு போகிற வழியில் படியில் உட்காந்து அசைவம் சாப்பிட்ட இந்த பையன் இவன் ஏன் தர்காவில் போய் சாப்பிடல? அவருக்கு அந்த தர்கா வழிபாடே ஏற்றுக்கொள்ளாதவராக கூட. அப்ப நீ அங்க போய் மூச்சால போனோம், நீ தர்காவை நீ ஏத்துக்கலைங்கிறல்ல, உனக்கு அது சாங்டிட்டி கிடையாதுல்ல. அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு அங்க போய் நீ வந்து நாங்க அங்க வந்து சந்தனக்கூடு போறோம், அப்ப நீ போராட்டம் எல்லாம் நடத்திருக்கணும், ஏன் போராட்டம் நடத்தல? அந்த கொடிமரத்தை தூக்கிட்டு போகும்போதே இது வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது சொல்லியிருக்கணுமா இல்லையா? இவன் வந்து ஒரு கலவர கபோதி. இந்த ஆளு, இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னா மதுரையில் ஒரு பையன் இருக்கான், சு வெங்கடேசன். வேற சுண்ணாம்பு காலவாய் வெங்கடேசன்ங்கிறது மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, சு வெங்கடேசன். அவன் வந்து உண்ணி
போன்று இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவன் வந்து அதாவது மாட்டுக்கு உண்ணி எப்படி ஒரு தொல்லை கொடுக்கறதோ அது மாதிரி ஒரு நாட்டுக்கு தொல்லை கொடுக்குறாரா? அது உண்மையை கூட நீங்கள் அடித்து இது பண்ணலாம். இவன் எய்ட்ஸ் நோய் மாதிரியும் இதை வந்து கட்டுப்படுத்தலாம் இவனெல்லாம். இப்போ அவனுக்கோ அந்த வெங்கடேசனையோ இல்லை இவனையோ நாம் எப்படி மதிக்க முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா இவங்களுக்கு அந்த மாண்பே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு மதவெறியால் உந்தப்பட்டு அரசியல் நோக்கங்களுக்காக திமுகவுடைய அஜெண்டா ட்ரிவனில் இவனும் போகிறான். எப்படி சீப்பு சிந்தியில் ஒரு அஜெண்டா ட்ரிவனில் இருக்கானோ இந்த பையனும் அதுக்குள்ளே போயிட்டு இருக்கான். ஏற்கனவே இவன் மேலே ஊர்பட்ட கேசஸ் இருக்குது. கோர்ட்டுன்னு தலையிட்டு இந்த இதை செல்லாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படிங்கும்போது தமிழக ஆட்சியாளர்கள் மனது எவ்வளவு ஒரு சீழ்பிடித்த மனது என்பதை தான் இது காண்பிக்கின்றது. கோர்ட் இதில் தலையிட்டு இனி நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையும் கைது செய்யணும். அதுக்கான அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற அட்மின் மேனேஜரை வச்சு ஆப்ரேட் பண்ணி அவனை விட்டு ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்கிறான். அவனை வச்சு கையெழுத்து போட்டு இவன் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அவனை கையெழுத்து போட சொல்கிறான். நீங்கள் 2 பேரை பிடிச்சி உள்ளே வச்சு விசாரிங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பையெல்லாம் தெரிஞ்சிருவான். பயங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் நவாஸ்கானி கைது பண்ணாதானே உள்ளே போய் படுத்துக்கிட்டு இது பண்ணுவான். 2-3 அஃபிஷியல்ஸை பிடிங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரை இம்பீச் பண்ணுங்க, கோர்ட்டில் நீ ஒரு வாரம் முழுக்க வந்து நிற்கணும். ஏதோ ஒன்று இந்த மாதிரி கோர்ட் என்ன நினைக்கிறதோ அதை செய்யட்டும். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரூர தண்டனை கொடுத்தாதான் இந்த பயலுக்கு திருந்துவானுங்க.